உழைப்பவரின் கரங்களே உலகை தாங்கும் தூண்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மே மாதம் 1ஆம் தேதி இன்றைய தினம் குறிப்பாக உழைப்பாளர்களின் தினம் என்று அகில உலகமே இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. வியர்வை சிந்தும் கரங்கள் உயர வேண்டும் என்பதனுடைய நோக்கம் அது. உழைப்பினுடைய மேன்மையையும் தொழிலாளர்களுடைய உரிமையையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாள் உயர்த்தப்பட்டது, உருவாக்கப்பட்டது. உழைப்பவர் உயர்ந்தவர் என்கிற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு அறிவுறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய நோக்கமாக இருக்கிறது. 8 மணி நேரம் வேலையும் வார விடுமுறையும் குறைந்தபட்ச ஊதியமும் இதன் மேதின போராட்டத்தின் வழியாக கிடைத்த லாபங்கள் என்று சொல்வார்கள். இதனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் 12 மணி நேரத்திலிருந்து 16 மணி நேரம் மிகப்பெரிய கடினமான உழைப்பை கொடுத்து ரொம்பவும் போட்டு வற்புறுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அதனால தான் 1886 இதனுடைய போராட்டம் தொடங்குகிறது. யார்? சில கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு வராங்க. 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்கிற இதை மையமாக வைக்கிறார்கள். மே மாதம் 1ஆம் தேதி அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் ஒரு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் எல்லாம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அமைதியாக போய் கொண்டிருக்கிற இடத்தில் ஒரு குண்டு போடுகிறார்கள். போலீஸ் தடியடி நடத்துகிறது, போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துகிறது. இந்த சூழலில் மிகப்பெரிய அளவிலே அங்கு கொலைகள் நடக்கிறது. இதெல்லாம் நடந்து முடியுது. 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி ஹேமார்க்கெட் சதுக்கத்தில் அமைதியான போராட்டத்தில் இந்த குண்டு வெடிப்பு நடக்கிறது. அதே 1889 பாரிஸில் இன்னொரு தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் போட்டு இந்த மே 1ஆம் தேதியை தொழிலாளர்கள் நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். எப்போ? மே 1, 1889. இந்தியாவில் எப்போ வருதுன்னா 1923 இந்த சென்னை மெரினா கடற்கரையில் தொழிலாளர்களின் தலைவராக இருந்த சிங்காரவேலர் என்கிறவருடைய தலைமையில் இந்த திரும்ப ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் தான் ஒரு கொடி கொடுக்குறாங்க, சிவப்பு வண்ண கொடியை கொடுக்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறது? இந்த காலகட்டத்தில் நாம் என்ன தொழிலாளர்களுடைய நலனை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால், ஒன்று, தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு முக்கியம். அடுத்ததாக சம வேலை வாய்ப்பு, வேலைக்கு சமம் ஊதியம் கிடைக்க வேண்டும், பணி நிரந்தரம் அமைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த நாள் உருவாக்கப்பட்டு இந்தியாவிலும் அதை கொண்டாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, முக்கியமாக இந்த தொழிலாளர் தினத்தில் இன்று நாம் புனித சூசையப்பருடைய தொழிலாளரான புனித சூசையப்பருடைய விழாவையும் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? உழைப்பினுடைய புனிதத்தன்மையையும் தொழிலாளர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய ஆன்மீக ரீதியாக பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? உழைப்பை குறித்து யோசேப்பு தச்சர் தான், ஆனால் கடின உழைப்பால் தம்முடைய குடும்பத்தை காத்தவர் என்று அதிகம் பேசலை, ஆனால் உழைப்பால் குடும்பத்தை காத்தவர் என்று. இவர் உழைப்புக்கே ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருந்திருக்கிறவர். உழைப்பு என்பது வெறும் பொருளாதாரம் ஈட்டுறது மட்டும் கிடையாது. அதனால தான் ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் நாம் இதை யோசிக்கிறோம். உழைப்பு என்பது என்ன தெரியுமா? கடவுள் இந்த உலகத்தை படைத்து இந்த படைப்பில் மனிதனையும் பங்காளனாக வைத்து உழைப்பினுடைய புனிதத்தன்மையை எடுத்து காட்டுகிறார். 20ஆம் நூற்றாண்டில் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி மே மாதத்தில் 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தினம் என்று உருவாக்கி, அந்த கால சூழலில் இருந்த பிரச்சனை என்னென்னா, கடவுள் நம்பிக்கை அற்று போகிறது. எல்லாரும் பணம், பொருள் இவற்றின் வழியாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சோஷலிசம், கம்யூனிசம் என்று சொல்லி இதுதான் அதிகமாக போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இறை நம்பிக்கை குறைந்து போய் பணத்தின் மேல் அதிக பற்றுதல் வர ஆரம்பிக்கும் போது தான் திருச்சபை இதை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லுது: நீங்கள் உழைப்பை கொஞ்சம் ஆன்மீகமாகவும் பார்க்க வேண்டும். இதன் மூலம் தொழிலாளர்களுடைய நலனுக்காக திருச்சபை சற்று அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய நலனுக்காக உழைப்பு வீணாய் போகக்கூடாது, உழைப்பில் புனிதம் இருக்கிறது, உழைப்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் அப்பொழுது திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1955
தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித யோசேப்பை இந்த நாளில் மே 1 கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஏன் யோசேப்பை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அவருடைய எளிமையான வாழ்க்கை. பெரிய ஆடம்பரம் இல்லாத உழைப்பினால் எளிமையாக வாழ முடியும் என்பது. அடுத்தது, எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடின உழைப்பை, கடமை உணர்வை அங்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் புனித யோசேப்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த ஆசிரியர் யாருன்னு கேட்டால் யோசேப்பு தான். யோசேப்பு தான் மிக சிறந்த ஆசிரியர். அதனால தான் இவரை கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, தச்சன் மகன் என்றே சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, மே 1 சமூக ரீதியாக பார்த்தால் தொழிலாளர்களுடைய உரிமையை நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள். அதை வலியுறுத்துகிற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீகமாக பார்த்தால் யோசேப்பின் விழா உழைப்புக்கு ஆன்மீக மதிப்பை கொடுத்து எல்லா உழைப்பாளர்களும் எல்லாம் நலமாய் வாழ வேண்டும், அதற்கு சூசையப்பர் ஒரு முன்மாதிரி என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள்.